கள்ளழகர் விழா அமைந்திருக்கிறது. வைணவ விழாக்கள்ல அழகரோட இந்த மதுரை பயணம் அப்படின்றது எந்த அளவுக்கு தனித்துவமானது? பொதுவாக வைஷ்ணவார்த்தவமான உள்ள கோயில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது இயல்பு. தனித்துவம் என்று நாம் கருத வேண்டுமென்றால் இந்த பெருமாள் கோவிலின் வழிபாடே தனி. திருமாலிருஞ்சோலை காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமி 18ஆம் படியை உடைய கருப்பண்ண சுவாமி காவல் தெய்வமாக அந்த திருமால் கோவிலுக்கே காவலாக இருக்கக்கூடிய வண்ணத்தை இங்கு காண முடியும். அதுபோக கணபதிக்கான வழிபாடு அழகர் மலை கோவிலில், திருமாலிருஞ்சோலை கோவிலில், அழகர் கோவிலில் உண்டு. பைரவர் கோவில் உண்டு. அதுவும் பழம்பெரும் மரபை சார்ந்த லிங்காயத்துக்கள் எனும் ஒருவருடைய சிலையும் வைத்திருக்கிறது. எனவே சைவ வைணவ மரபுகளை ஒருங்கிணைக்கும் எண்ணத்தோடு இந்த ஆலய மரபு போற்றப்பட்டு வருகிறது என்பதை நம்மால் உணர முடியும். திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் என்று போற்றப்படுகிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் நிகரற்ற அழகு பொருந்தியவராக, அழகு நிறைந்தவராக மக்களை தேடி வருகிறார், பொதுமக்களை தேடி வருகிறார், பாமரர்களை தேடி வருகிறார், அன்புக்கு கட்டுப்படுகிறார். அன்பார்ந்த உள்ளங்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவின் தத்துவத்தை நமக்கு இந்த பூ உலகில் நாம் எல்லாம் அதை நிச்சயமாக அதை கொடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இன்றைய ஒரு நாள் அனைவருக்கும் சமமாக, அனைவருக்கும் ஒருமித்த ஒரு பலத்தோடு பெருமாள் அருளாசி புரிய வந்து கொண்டிருக்கின்றார். அருளாசி புரிகின்றார், கருணை மழை பொழிகின்றார். தேடிச் சென்று அவரவர்கள் குடில்களை தேடிச் சென்று, கிராமங்களை தேடிச் சென்று, பார்த்திங்கன்னா கள்ளந்திரியில் இருந்து அப்பன் திருப்பதியில் இருந்து ஒவ்வொரு இடமும் மண்டகப்படிகள், பல மண்டகப்படிகள் சாற்றி 18ஆம் படிக்குடைய கருப்பர் கோவிலுக்கு காவலாக, நகைகளுக்கு காவலாக இருந்தாலும் அங்கும் ஒரு உத்தரவு வாங்கிவிட்டு தன்னுடைய நகைகளை, ஆபரணங்களை எப்படி ஒரு கஸ்டம்ஸ் செக்கிங்னு சொல்கிறாங்களே, அதை போல் அது கரெக்டாக வந்துச்சா, கரெக்டாக போச்சா என்பதற்கு காவல் தெய்வமாக அருள்மிகு 18ஆம் படிக்குடைய கருப்பர் சந்நிதியில் அத்துணை தோஷங்களையும் விலக்குகின்ற ஒரு வல்லமையை அந்த தெய்வங்களுக்கெல்லாம் அருளி நம் இல்லங்களுக்கு தேடி வந்து நமது உள்ளங்களெல்லாம் இன்று உலகளாவிய நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள் அனைவரும் பல லட்சக்கணக்கான மக்களோடு சேர்ந்து இன்று அனைவரும் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த தரிசன பேற்றை நேரலையில் நாம் காண்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் கொடுத்து வைத்திருக்கின்றேன். கள்ளழகருடைய அற்புதமான ஒரு தரிசனத்தை, ஆற்றில் இறங்கும் வைபவத்தை கண்ணார காண்பதற்கு வைஷ்ணவார்த்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. அந்த இறைவனுக்கே பல்லாண்டு போற்றி வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்மொழி ஆழ்வார்களின் பாசுரங்கள் வாயிலாக நாராயணனுக்கு அந்த ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா கோவிந்தா என்கிற எளிய கோஷங்களோடு நம்முள் ஒருவராய் நம் பெருமாளை ஆலயத்திலிருந்து எழுந்தருளச் செய்தி அவர் தங்கப்பல்லக்கில் கள்ளர் வேடம் அணிந்து அவர் வந்த அழகும், அந்த கள்ளருக்கே உண்டான அலங்காரத்தோடு நல்ல கொண்டை, அந்த கொண்டையில் ஒரு திரிசூலம், சிங்கமுக திரிசூலத்தை, அந்த ஆயுதத்தை கொண்டையில் சாற்றி, பிறகு வளரி என்னும் ஒரு ஆயுதத்தை வலப்புறத்தில் வைத்து, இடப்புறத்தில் கத்தியை வைத்து,
பெருமாளுடைய அலங்காரங்கள் சாதாரணமான மக்கள் அணிகின்ற கண்டாங்கி சேலை என்னும் வகை சேலையை அணிந்து கொண்டு பெருமாள் எழுந்தருளி தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு வந்து அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அந்த ஆராதனைகளின் முடிவில் குதிரையில் அவர் கம்பீரமாக ஏறி இங்கு வைகை ஆற்றின் வடகரையில் தன் தங்கை மீனாட்சியின் தரிசனத்தை காண்பதற்காக திருமணக் காட்சியை திருமணக் கோலத்தை திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக சிவனாரின் மைத்துனர் என்ற முறையில் அவர் வடகரையில் வர அதற்குள் திருமண நிகழ்வுகள் சிவனே சங்கர நாராயணராக உருவம் இருந்த காரணத்தால் நாராயணனின் அம்சத்தை வைத்து அந்த திருமண வைபவம் நிறைவு பெற இங்கு அழகர் காணவில்லையே என்ற நோக்கத்தோடு இவர்கள் அனைவரும் தென்கரையிலிருந்து பார்க்கும் பொழுது வடகரையில் அழகர் வந்து சேர அவர் குதிரையில் வந்த களைப்பு தீர மக்கள் அந்த வெப்பத்தின் கொடுமையை தணிக்கவும் அந்த நீரை பாய்ச்சுகின்ற ஒரு விஷயத்தை விரதம் இருந்து நீரை பாய்ச்சுகின்ற இந்த குழாய்கள் வாயிலாக நீர் பாய்ச்சுகின்ற வைபவத்தை நாம் பார்க்க முடியும். கள்ளழகர் திருக்கோலத்தோட சிறப்பு சைவ வைணவ ஒற்றுமையின் விழாத்தான் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது மதுரையில் குவிந்திருக்கிறார்கள். தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் இன்னும் சற்று நேரத்தில் ஆற்றில் இறங்க இருக்கிறார். இதற்காக தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் உற்சாகம் பொங்க காத்திருக்கின்றனர். இப்போ அழகர் கள்ளழகர் வேடமிட்டு மதுரைக்கு வராரு. இந்த கள்ளழகர் திருக்கோலத்தோட சிறப்பு என்ன? கள்ளழகர் திருக்கோலம் மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன். ஒரு காலத்தில் கள்ளர் இனத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதிகளில் கூடுதலாக இருந்து கொண்டு திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் அவர் இருந்து மாற்றி வைத்து இதை ஒரு அர்பன் அண்ட் ரூரல் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாக, அதாவது கிராமிய மனம் மட்டுமல்ல நகர மனமும் கமழ்ந்து இரு மக்களும் இரு தாரரும் இரு சாரரும் ஒன்றிணைந்து மக்கள் மனங்கள் ஒன்றிணைந்து மதுரையும்பதியில் அந்த பாண்டிய நாட்டில் செழுமையையும் உளமார்ந்த மன ஒருமைப்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்கிருந்து அவர் புறப்படும் பொழுது அந்த இனத்திற்கே கள்ளர் இனத்திற்கே அந்த காலத்தில் இருந்த ஆடை ஆபரணங்கள் என்ற அலங்காரங்களை சொல்லும் பொழுது தலையில் கொண்டை, ஒரு முண்டாசு, கண்டாங்கி சேலையை மேலே அணிந்து சாற்றியிருப்பார்கள். நெற்றியில் அந்த கொண்டையில் ஒரு சொருகிய ஒரு சிங்க முக திரிசூல கத்தி, வலதுபுறத்தில் சென்றால் அடித்துவிட்டு திரும்புகின்ற வகையில் அமைந்திருக்கிற ஒரு கத்தி வகை, விளரி என்னும் ஒரு கத்தி வகை, இடதுபுறத்தில் ஒரு குத்து கத்தி என்ற முறையில் அவர் தங்கப்பல்லக்கில் புறப்பட்டு வந்து தல்லாகுளம் பெருமாள் ஆலயத்தில் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் திருவருள் பெற்று அந்த பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயத்தில் அவருக்கு பூஜைகள் முடிந்து அலங்காரங்கள் திருமஞ்சனங்கள் என்னும் அபிஷேகங்கள் நிறைய பெற்றவுடன், அது நிறைவடைந்தவுடன் பெருமாள் அங்கிருந்து தன்னுடைய குதிரை வாகனத்தில் தங்க குதிரை வாகனத்தில் கம்பீரமாக கிளம்புகின்றார். மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களிலிருந்து அவர்களுடைய மரபிலிருந்து சிறிதும் மாறாமல் அந்த இடத்துலேருந்து நீங்கள் அழகர் மலையிலிருந்து மதுரை வரைக்கும் வர்ற ஒலிகளை, இசை ஒலிகளை கேட்டால் கூட ஒரு இசைக்கலைஞனாக என்னால் அதை உணர முடியும். கிராமிய கருவிகள் நிறைய வாசிக்கப்பட்டு உரிமைகள், பம்பை, உடுக்கை போன்ற கிராமிய கலைகள் வாசித்து வருவது